அப்போல்லாம் காலேஜ் ஸ்கூல்லே வந்து சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். 15-16 வயசுலேருந்து அப்பா கூட சாயந்தரமான கடையில் இருப்பேன், வியாபாரத்தை பார்த்துப்பேன். காலையில் போகிறப்ப கொஞ்ச நேரம் கடையில் இருந்து காஃபி ஸ்டால்லாம் இருப்பேன். எனக்கு அப்போலேருந்தே இது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போயே ஃபில்டர் காஃபியெல்லாம் போடுவீங்க? அப்போவே போடுவேன், 15-16 வயசுல போடுவேன். அது இயல்பான என்னோட விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம். அது வந்து நான் ரசித்து நான் உள்வாங்கி பண்ணின விஷயம். நேற்றுக்கு விட பெட்டராக நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் நான் என்ன பண்ணணும், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண நான் ஒரு தவறு ஒன்று பண்ணியிருந்தேன்னா என்ன நானே போய் சாரி சொல்லுவேன். சரியாக பண்ணியிருந்தா என்னையே நான் தட்டி கொடுப்பேன். இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்னோடய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைசூர் பாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக சார். இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட் இது வரைக்கும் எதுவும் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டாக வரவே இல்லை. ஸோ அப்பாவோட விஷன் இருந்தது, ஒரு நல்ல உலக அளவில் இதை கொண்டு போகணுன்னு அவருடைய ஆசை. அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒருத்தர் வந்து நல்லா நம்ம மேலே பழகிறாரு, ரொம்ப பிரியமாக இருக்காரு அப்படின்னா நம்ம அவங்கள வந்து நம்புகிறோம், அவங்க நம்மளை நம்புகிறாங்க. கடவுள் மேலே நம்ம நிறைய நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும். இதுதான் ஒரு கான்செப்ட் ஆஃப் இது நான் நினைக்கிறேன். இதை எப்படி நான் அடையிறேன் அப்படின்னா, வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே, அற்புதமான ஒரு மனிதரை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். அவரை பற்றி 3 வார்த்தைகளில் சுருக்கமாக சொன்னால் இனிப்பு, இனிமை, எளிமை. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவரைத்தான் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்திக்கிறது. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு, இனிப்பு சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள். எடுத்தெடுப்புலேயே நம்ம சப்ஜெக்ட் வந்துடலாம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு தொழில் நிறுவனங்கிறத தாண்டி எல்லார்ட்டையும் உங்கள் கஸ்டமர்களோட ஒரு கனெக்டிவிட்டியை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க. உங்கள் விலையை பற்றியோ மற்ற விஷயங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் வாங்கணும், இந்த பண்டிகை அங்கே தான் வாங்கணும், இந்த கல்யாணத்தில் அங்கேயும் தான் ஸ்வீட்ஸ் வரணும் அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் உங்களை நோக்கி வராங்க. இந்த மேஜிக் எப்படி நடக்குது? 2 விஷயங்க. நம்மளை நோக்கி வராங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு பாத்திரமாக இருக்கணும். நம்மளை நோக்கி வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நம்ம பாத்திரமாக இருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு வேண்டிய இயல்பான நம்ம குணங்கள், விலை அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக என்ன சரியான விலையோ அதில் தான் இருக்குது. அது ஜனங்களுக்கு நல்லா தெரியும். இயல்பாக நம்ம வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்கள வந்து எப்படி பார்க்குறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளை நோக்கி வருவோம். வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு உள்ளுக்குள்ளே அவங்க வராங்கன்னா நம்ம குலதெய்வம் மாதிரி. நம்ம இவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்கோன்னா நம்மளை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுறது, நம்மளை பண்ணி கொடுக்குறது அவங்க மட்டும்தான். இன்றைக்கி இவ்வளோ இங்கே முன்னாடி உட்காந்து நான் பேசுகிறேன்னா இதுக்கு காரணம் வாடிக்கையாளர்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளே வர்றப்போ அவங்களுக்கு எப்படி நம்மளால் நல்லது பண்ண முடியும், அவங்களோட எப்படி நம்ம ஒரு நல்ல புனிதமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும், ஒரு டிவைன் லவ், டிவைன் கேர், பிஸ்னஸை தாண்டி அது வந்து இயல்பாக நடக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கணும். அவங்க எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புக்கும் சரி, நாங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பும் ஒரு இயல்பான ஒரு அன்பாக இருந்ததுன்னா தான் அந்த வியாபாரத்தில் வந்து ஒரு வைப்ரண்ட் இருக்கும். ப்ராஃபிட் அப்படிங்கிறத விட நான் நினைக்கிறது அவங்களுடைய விஷஸ்ஸு, அதுதான் எனக்கு பெரிய ப்ராஃபிட்டாக நான் பார்க்குறேன். அவங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸு, இதெல்லாம் தான் என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் பெருசாக தெரியும். அதுதான் என்னுடைய ப்ராஃபிட்டாக பார்க்குறேன். அது எப்படி வரணும் அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது பிரகாரம் நடக்கும். நம்ம வந்து அவங்கள உயர்வாக நினைக்கிறோம் அப்படிங்கிறத விட நமக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்கள திருப்திப்படுத்துறது வந்து எனக்கு இயல்பான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். இவ்வளோ பேரு கூட பழகக்கூடிய இருக்க, இத்தனை பேர்த்துடைய நல்ல விஷயங்கள்லையும் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு கிடைக்கிறதுனால இந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இனிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களோடு நான் கலந்து இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் அவங்க சந்தோஷமான பொழுதுலாம் நாங்கள் இருக்கோங்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சொல்லப்போனால் உங்கள் தந்தை வந்து ஏறத்தாழ 75 வருஷம் முன்னாடியே கோயம்புத்தூர் யூனிட் ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் நீங்கள் வந்து மெட்ராஸில் 96ல் ஆரம்பிச்சிங்க. ஸோ இது 30 வருஷம் இமோஷனல் பாண்டேஜ் வித் யுவர் கஸ்டமர்ஸ் இல்லையா? சரியா? கண்டிப்பாங்க. அப்பா வந்து 1948ல ரொம்ப சின்னதாக ம். ஒரு கடையை ஆரம்பித்தார். ம். அப்போ வந்து ஸ்வீட் ஷாப் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்வீட் ஷாப் அப்போ கிடையாது. ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கவுண்டர் இருக்கும் ஸ்வீட்ஸ். அப்போ அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அப்பா தான் முதல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்வீட் ஷாப் ஆரம்பித்தார். அவருடைய டெடிகேஷன், அவருடைய 14-15 வயசில் ஒரு தொழில் அவர் வந்துட்டார். அவருடைய டெடிகேஷன் இந்த பிஸ்னஸ் வந்து அவருடைய விஷன் அண்ட் மிஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, எனர்ஜிஃபைடாக இருந்தது. அதுதான் என்னை புல் பண்ணி இழுத்துட்டு போகுதே தவிர அந்த எனர்ஜி தான் அப்பாவோட எனர்ஜி. இப்போ அவர் கூட இல்லிட்டாலும் அவர் எனர்ஜி, பவர்ஃபுல் எனர்ஜி என்னை அப்படியே புல் பண்ணி மேலே கொண்டு போகுது. அவருடைய சக்தி தான் நான் இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்குன்னா அவர் போட்ட பிச்சை தான். கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில் தான் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய கடை வீதியில் அப்பா, அது பேர் சரா பிளைன் பேர். கடை வீதி பூரா நகை கடைகள் இருக்கக்கூடிய இடம். அங்கே தான் முதல்ல ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்தது. அப்போவே அவருடைய பொருளில் வந்து அவர் வச்சிருக்கிற மதிப்பு, இப்படி தான் கொடுக்கணும்னு அவர் எடுத்துக்கிட்ட அந்த உறுதி, அதெல்லாம் அமேசிங். அது எப்படி மைசூர் பாகுன்னு ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணுங்கிறது எப்படி அவருக்கு தோணிச்சு? இனோவேட்டிவாக பண்ணணும்னு திங்க் பண்ணுறப்போ ப்ராடக்ட்டுக்குள்ளே அவர் எப்படி வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து உள்ளே வாங்கிட்டார். அதை உள்ளே வாங்கிட்டு அவங்க ஷூலேருந்து பார்த்து அவங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினச்சி அதை உருவாக்குறப்ப இயல்பாகவே அதுக்கு ஒரு மதிப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குது, நம்மளால் என்ன முடியும், நம்ம கொடுக்கறது தான் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி அவங்க எதிர்பார்க்குறத கொடுக்கறது தான் ஒரு நல்ல வியாபாரின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வேலை. அதாவது கிச்சன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு கோவில் மாதிரி தான். அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட அவங்கள ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பொருளை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட வேலை. அந்த மாதிரி இந்த அதோடைய ஐக்கியமாய் அப்படியே அதுலேயே வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க்கை வந்து கரெக்டாக கைட் பண்ணுது அப்பா. நீங்கள் எந்த வயசில் உங்கள் கடையில் உட்காந்தீங்க ஞாபகம் இருக்கா? நான் சாதாரணமாக இப்போ அப்போல்லாம் காலேஜ் ஸ்கூல்லே வந்து சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ 15-16 வயசுலேருந்து அப்பா கூட சாயந்தரமான கடையில் இருப்பேன், வியாபாரத்தை பார்த்துப்பேன். காலையில் போகிறப்ப கொஞ்ச நேரம் கடையில் இருந்து காஃபி ஸ்டால்லாம் இருப்பேன். எனக்கு அப்போலேருந்தே இது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போயே ஃபில்டர் காஃபிலாம் போடுவீங்க? அப்போவே போடுவேன், 15-16 வயசுலேயே போடுவேன். அது இயல்பான என்னோடய விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம். அது வந்து நான் ரசித்து நான் உள்வாங்கி பண்ணின விஷயம். அப்போவே காஃபி நுரையில் போட்டு அதில் எஸ்கேபின்னு எழுதுவேன். அந்த நுரையில் அது டிகாஷன் எழுதுவாங்க இல்லையா, அது ஒரு டெடிக்கேஷன் தான் சார். சின்ன விஷயம்தான். இன்வால்மெண்ட் எவ்வளோக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ ப்ராடக்டோட மெர்ஜ் ஆயிடணும். மைசூர் பாக்குள்ளேயோ காஃபிக்குள்ளேயோ நம்ம உள்ளே போய் கரைஞ்சி போயிடணும். என்னையும் அதையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே உட்காந்துடணும். அப்பா வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணவர். அப்பாவுடைய வியாபாரம் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லி கொடுத்த விதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஒரு அழகாக பிரமாதமாக கைட் பண்ணுவார். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் தொழில் பண்ணணும், இந்த இந்த எதிர்பார்ப்போடு வரவங்களுக்கு இப்படி நீ பண்ணணும், அந்த மாதிரி தான் எங்களை எல்லாத்தையுமே கைட் பண்ணார் அவர். இந்த கைடிங் தான் எங்களுக்கு பெரிய பவர். அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்துடும். நம்ம இப்போ 96 மெட்ராஸில் முதல் யூனிட் எங்கே ஆரம்பிச்சிங்க? மெட்ராஸுக்கு வர்றப்போ முதல் யூனிட் வந்து பாண்டி பஜாரில் ஆரம்பித்தோம். நான் எதிர்பார்க்கல ஜனங்க இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. ஜஸ்ட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் ஆரம்பிச்சிங்க? ஆமாம். ஆரம்பிக்கிறப்போ பெரிய ஆதரவு, இப்படி ஒரு ஆதரவு கொடுப்பான்னு நினைக்கல. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அப்பா என் கூட இப்போ ட்ராவல் பண்ணது, என்னை கைட் பண்ணது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவருடைய டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பார், எப்படி வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, ஏது வந்திருக்கு. அது அவருடைய அவர் என்ன சொல்கிறது, எல்லா வகைத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே ஜனங்க வந்து அள்ளிக்கிட்டாங்க எங்களை. மெட்ராஸில் அப்போ வந்து நிறைய கடைகள், ஸ்வீட் ஸ்டாப்ஸே நிறைய இருந்தது அப்பையும். அப்போ நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? தொழில் மேலே இந்த நம்பிக்கைங்க, பெரியவங்க ஆசீர்வாதம், கடவுள் கிருபை, எல்லாத்துக்கும் மேலே நம்ம நம்பின நம்ம கஸ்டமர் நம்மளை கைவிட மாட்டாங்க
அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தாங்க. ம். வாடிக்கையாளர் நம்ம கைவிட மாட்டாங்கன்னு நம்பினா அவங்க நம்ம நிச்சயமாக பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் தான், பியூர்லி கஸ்டமர் சப்போர்ட் தான், டீம் சப்போர்ட்டு, இது எல்லாமே இணைஞ்சு வர்றப்போ இந்த சக்ஸஸ் வந்து அஷ்யூர். ஆரம்பத்துல செலக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தீங்க இல்லையா உங்க கடையில? ஆல்மோஸ்ட் அப்போவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கும். ஒரு 30-45 வெரைட்டிஸ் ஆஃப் காராஸ் இருக்கும். அப்பயே. அப்போவே இருக்கும் ஆரம்பத்திலே. ஃபேக்ட்ரியில் எங்கே வச்சுருந்தீங்க உங்கள் கடைக்கு பின்னாடியேவா? அப்போ வந்து கடைக்கு பின்னாடி வச்சுருந்தோம். அப்புறம் நேமம் போகிற இடத்துல நேமம் திருப்பதி ரோட்டில் வச்சுருந்தோம். சரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிண்டியில் வச்சுருக்கோம். இப்போ ஸோ அப்போ ஆரம்பிச்சது தான். முதல் பிரான்ச் எங்கே வந்தது? முதல் பிரான்ச் வந்து அடையாரில் ஓப்பன் பண்ணோம். அடுத்தது வந்து அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி படிப்படியாக கிளைகளை ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கோம். கிளைகள் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம கனெக்ட் ஆகிறோம் பாருங்க, அது ரொம்ப அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் நான் ரொம்ப உயர்வாக பார்க்குறேன். பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கனெக்டிவிட்டி வித் ஜனங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, எனக்கு அந்த ஹாப்பினஸ் எனக்கு மேலே மேலே வளர்கிறதுக்கு உதவிச்சு. அது எப்படி கரெக்டாக தீபாவளி, கார்த்திகை, கோகுலாஷ்டமி இந்த மாதிரி வரிசையாக எல்லா பண்டிகை அப்போதும் உங்களுடைய ஸ்வீட்ஸ் அதுக்கு ஏற்றாப்புல ரெடி ஆகி வீட்டில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், எல்லாமே ரெடி ஆகிடும், வீட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த கான்செப்ட் எப்படி உருவாக்குனீங்க? இது வந்து தீபாவளி அப்படிங்கிறப்போ தான் எல்லா இனிப்பு வியாபாரம், தீபாவளி கூட ஸ்வீட்ஸ் கடையில் இருக்கும், வியாபாரம் வந்து தீபாவளி மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம திங்க் பண்ணுறப்போ எல்லா பண்டிகைகளும் முக்கியம் தானே அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அப்படி பார்க்குறப்போ கார்த்திகை தீபம், தீபாவளி முடிஞ்சு கார்த்திகை தீபம் வந்தோடனே இது வந்து ஜனங்க என்ன பாவாங்க, நெல்பொரி வாங்குவாங்க, நெய்யப்பம் வாங்குவாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து ஒவ்வொரு விதமான பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான இனிப்புகளை கொண்டாடிட்டு இருந்தோம். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்டோரி பிஹைண்ட் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது. நெல்பொரிக்குனா என்ன, நெய்யப்பம்னா என்ன, கார்த்திகை தீபம்னா என்ன, கார்த்திகை தீபத்தன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் தட். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. நம்ம அந்த ஸ்டோரியை எடுத்து ஜனங்கிட்ட சொல்லி பாருங்கள், கார்த்திகை தீபம்னா என்ன, ஒரு விளக்குலேருந்து 1000 விளக்கு பற்ற வைக்கிறோம், அந்த மாதிரி நம்மக்கிட்டேருந்து நல்ல விஷயங்கள் 1000 பேர்த்துக்கு சொல்லலாம். சிம்பிளாக கூட எடுத்துக்கலாம் இதை. ஸோ வீடு எல்லா பக்கமும் ஒரு ஒளியை கொடுக்கலாம், இருட்டுன்னு ஒன்று இல்லை, அறியாமைன்னு ஒன்று போகட்டும். இந்த மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், சயின்டிஃபிக் டிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள், இது எல்லாமே வந்து அது ஒரு புக்கு மாதிரியே போட்டு அதையும் சேர்த்து கொடுப்போம். புக்கு கொடுப்பீங்க. எது கார்த்திகை தீபம் கொண்டாடுறது எதுக்காக அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் வந்து அது எப்படி முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் விளக்கு திரியெல்லாம் கூட கொடுப்பீங்க? ஆமாம். அதாவது சிம்பிளாக, அதோட சிம்பாலிக்காக ஒரு விளக்கு, ஒரு திரி, அதுக்கு வேணுங்கிற எண்ணெய், அப்புறம் வந்து அது புக்கு எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பீங்க. அப்புறம் முருகர் கோயிலோட பிரசாதங்கள், இதெல்லாம் வந்து என்னோடய அன்பு பரிசாக கொடுக்குறேன். ஃப்ரீ அப்படிங்கிறத விட ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் த பீப்புள். அதே மாதிரி கார்த்திகை தீபம்ங்கிறது ஒரு சிஸ்டர்ஸ்க்கு வந்து பிரதர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த சிஸ்டர்ஸ் டேவாகவே நான் அதை பிளான் பண்ணி செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திங்கிறப்போ அதுக்கு வேணுங்கிற குட்டி பிள்ளையார், ஜஸ்ட் அவங்க அப்படியே அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி. ஏன்னா நவடேஸ் எல்லார் வீடுகள்லேயுமே 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை, பண்ண முடியறதில்ல. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமான்னு அவங்க நினைக்கிறப்போ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமையாக நான் கருதுகிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு முறுக்கு, சின்ன விஷயங்கள், அதே நேரத்தில் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏன் பண்ணுறோங்கிறோம் அதை பற்றி ஒரு நோட்டு அது கொடுக்குறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செட்டு கிளியராகவே அமைஞ்சு போச்சு. விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், கார்த்திகை தீபம் ஆகட்டும், அப்புறம் தீபாவளிக்கு இதே மாதிரி பக்ஷண பாக்ஸ்னு ஒன்று கொடுக்கும். அது அதோட வந்து இந்த கங்கா ஜலம், அப்புறம் தலைக்கு போட்டுக்கிறது மஞ்சள், அந்த இடத்துல மருந்துன்னு சொல்லுவோம், அது தீபாவளி மருந்து, இதெல்லாம் வந்து ஒரு செட்டில் பேக்கெலாம் கொடுப்போம். இது ஒரு பழக்கமாகவே வந்துடுச்சு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பொருளை விட நம்ம அவங்கள ஃபேமிலியில் பார்ட்டாக இருக்கோங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான். வி ஆர் ஆல்சோ ஒன் அமங் தம். என்ன விஷயம்னா, ஐயோ நம்ம அதை மறந்துட்டோமே நினைக்கும் போது உங்கள் பாக்ஸில் அது இருக்கும். ஆமாம், அது ஒரு செட்டாக இருக்கும். ஆமாம், ஏர்போர்ட்டில் ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும் எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் 2013-14 அப்போவே அந்த பழைய ஏர்போர்ட் இருக்கிறப்பவே போட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏர்போர்ட்டில் இருக்க கடையில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறவங்க, வெளியூருக்கு போகிறவங்களுக்கெல்லாம்
நம்ம இங்கேருந்து வந்தால் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு கஸ்டமர் இருந்தார். அவர் வந்து குழந்தையா இருக்கிறப்ப எங்கிட்ட ஏர்போர்ட்டில் வாங்கினாராம். அவர் அப்பாவானப்போ வாங்கிட்டு போனாராம். இப்போ அவரோட பேரன் வந்து வாங்கிட்டு இருக்காராம். அந்த மாதிரி அவர் ஒரு நோட் அனுப்பினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையாக அந்த கடையில் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டு. இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் சார். இல்லை, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஃப்ளைட்டை பிடிக்க போகிறாங்க. ஐயோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் போய் நம்ம பாண்டி பசாரில் வாங்கலாம், விட்டுட்டோம். அப்படி அந்த வழியாக தான் வந்தோம், விட்டுட்டோம். இனிமேல் எங்கே போய் வாங்குறதுன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேயே கடை இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய சௌகரியம். உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எத்தனை கிளைகள் உங்களுக்கு இருக்குது? கிளைகள் அப்படின்னா சென்னைக்குள்ளே ஒரு 50 கிளைகள் இருக்குது. நல்லா நடந்துட்டு இருக்கு. ஸ்வீட்ஸ் மட்டும். ஸ்வீட் இதில் வந்து இப்போது ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நீலாங்கரையில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆமாம், பெரிய லெவலில் ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஒரு 9,000 ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கம் ஸ்வீட் ஷாப் பண்ணியிருக்கோம். சரி. அது நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுக்கு ஜனங்க கிட்ட நீலாங்கரையில். இப்போது அந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்லேயே இப்போ வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும்? ஹோட்டல் வந்து இன்னும் எத்தனை இருக்குது? ஹோட்டல் வந்து ஒரு 3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. வெங்கட்நாராயண் ரோட்டில் ஒன்று இருக்குது. இப்போ மற்றபடி சின்ன எக்ஸ்பிரஸ் கவுண்டர்ஸ் மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் என்னோட ஸ்டார்ட் வித் என்னோட ஆரம்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரெஸ்டாரண்ட் தான். அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு, நானும் ரொம்ப ஆசைப்பட்டு மாறினது தான் ஸ்வீட்ஸு. இப்போ 2 கலந்து பண்ணுறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஜனங்ககிட்டேயும் நிறைய வரவேற்பு இருக்குது. உங்கள்கிட்ட எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க? இப்போது வந்து ஒரு அரௌண்டு 750 to 1000க்குள்ளே இருப்பாங்க. எல்லா பிரான்ச்சஸ்லையும் சேர்த்து அவுட் சோர்சிங் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. முரளி வந்து பழகுவதற்கு இனிமையானவர். ரொம்ப சாப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து அதிர்ந்து வார்த்தைகளை நான் கெட்டதில்லை இதுவரைலாம் சொல்கிறேன். ஆனால் உங்கள் தொழிலாளிகள்கிட்ட நீங்கள் எப்படி பழகுவீங்க? அப்போ ரொம்ப கடுமை காட்டுவீங்களா? வேலை தப்பாக செஞ்சுட்டா அல்லது சரியாக செய்யலைன்னு? அதாவது நம்ம வந்து அவங்கள வந்து எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்மளோட இணைஞ்சிட்டாருன்னா அவர் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருப்பார். மைண்ட் அளவுலையும் சரி, தாட் ப்ராசஸ்லேயும் சரி. அவங்கள நம்ம எடுத்துக்கிற விதம் வந்து இயல்பாக இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி சொல்லணும். உங்கள் என்ன அலைகளை வந்து சரியான முறையில் அவங்களுக்கு பதிவு பண்ணணும். அது பண்ணிட்டோம்னா ஒரு தடவை அவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா தேர் த பார்ட் ஆஃப் யூ. அவங்க வந்து நமக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு அது வரைக்கும் நமக்கு பேஷன்ஸாக புரிய வைக்கணும். அவங்களுக்கு நம்மளை புரிதல் வந்துருச்சு, நம்மளுடைய ஸ்தாபனத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஓனர்ஷிப் இயல்பாகவே வந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அப்பாவும் அம்மாவும் மாதிரி இருக்கணும். அப்பாக்குள்ளேயும் அம்மா இருக்காங்க, அம்மாக்குள்ளேயும் அப்பா இருக்காங்க. ஒரு அம்மா மாதிரி நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும், அப்பா மாதிரி ஒரு கண்டிப்பு இருக்கணும். அப்பாவோட கண்டிப்பில் அன்பு தான் இருக்குமே தவிர வெறுப்பு இருக்காது. ஸோ அந்த கண்டிப்பை நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறத தெளிவாக சொல்லியாச்சுன்னா அந்த கண்டிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏதோ ஒரு பிரான்ச்சில் ஒரு பணியாளருக்கு சில அதிருப்திகள் இருக்குது அவங்க சூப்பர்வைசர் மேலே. அவர்கிட்ட அவர் வந்து சரியாக நடந்துக்கலை, ரொம்ப கோவப்படுறாரு, அவர் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கல. அந்த பணியாளர் வந்து அவர் சாதாரண பணியாளர், அவர் டைரெக்டாக முரளியை சந்திச்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஐயா என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஈஸி டு ரீச் தான். அவரை தாண்டி உங்களை நேரம் வந்து பார்க்க முடியுமா? பார்க்கலாம் தாராளமாக. அவங்க என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, அவர் தாண்டி வர்ற மாதிரி வச்சுக்கவே கூடாது. இவங்க அப்படி வச்சுக்கிற மாதிரி இருந்தாலே இவங்களோட வீக்னஸ். எல்லாருமே நம்ம சந்திக்கக்கூடிய அளவுக்கு பேசுறதுக்கு அளவுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்களே வந்து அந்த தேவையே இல்லாத அளவுக்கு வச்சுக்க வேண்டியது அந்தந்த பொசிஷன் இருக்கிறவங்களுடைய பார்வை. அவங்க எப்படி வச்சுக்கிறாங்களோ அது பொறுத்து தான். ஒரு பிராண்டுங்கிறது எப்படி உருவாக்குறது? நீங்கள் ஒரு பிராண்டாகவே உருவாக்கிட்டீங்க. இந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு விலை குறைச்சலாக இருந்தால் உருவாக்கலாமா, அல்லது வந்து நல்ல குவாலிட்டியான தரத்தின் மூலிமா உருவாக்கலாமா, அல்லது விளம்பரத்தின் மூலிமா உருவாக்கலாமா? எதன் மூலிமா ஒரு பிராண்டை உருவாக்க முடியும்? முதல் வந்து ஜனங்க வந்து அந்த பிராண்டாக எடுத்துக்கணும். அது ஒரு பொருளுக்கு வந்து அந்த வேல்யூவேஷன் கொடுக்கணும். பிராண்டுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு உயிர் சத்தை கொடுக்கணும். அது கொடுக்குறப்ப இயல்பாகவே அது வளரும். அது வந்து இயல்பாக நடக்கணும். பிராண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தாண்டி நான் போகிறேன். அவங்களுடைய மனசில் பதிகிற மாதிரி நம்ம இருக்கமான்னு தான் பார்க்கணும். ஒரு பொருளை வந்து ஒரு விளம்பரத்தினால மேலே கொண்டு வரலாம், மற்ற மாதிரி மேலே கொண்டு வரலாம். அதெல்லாம் இருந்ததோட அவங்க மனசில் நம்ம பதிஞ்சிருக்கோமா, அந்த வேல்யூவேஷன் தான் என்னை பொறுத்தவரை பெரிய வேல்யூவேஷன் நினைக்கிறேன்.
அந்த அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளை எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம தகுதியானவங்களாக நடக்கணும். ஏன்னா இப்போ 5 நிமிஷத்துல விளம்பரம் பண்ணி அதை ஏதோ ஒரு இமேஜை ஏற்படுத்துறாங்க. அதுவும் நீங்க பார்ப்பீங்க. அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். இந்த விளம்பரம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ம். நம்ம வந்து நல்ல விஷயங்கள் சத்தம் போட்டு சொல்லியே ஆகணும். ம். விளம்பரங்கள் கண்டிப்பாக வேணும், சத்தம் போட்டு சொல்ல தான் வேணும். அதில் வந்து அப்போ தான் ஜனங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமும் இப்போ அவங்க நம்மக்கிட்ட வர்றப்ப நம்ம அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சரியான சாதனங்கள் இருக்கணும். அவங்கள நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு பழகணும். அது நமக்கு ரொம்ப முக்கியமாக கருதுகிறேன். நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பிரான்ச்சஸ் ஏதோ ஒண்ணுல இருந்தாலும் சரி, நம்ம வந்து கஸ்டமர்ஸோட அந்த கனெக்டிவிட்டிலே இருக்கமா? அல்லது நம்ம ப்ராடக்ட்லேருந்து ஜனங்கள் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு மாறுறாங்களா? அப்படிங்கிறத கான்ஸ்டன்ட்டா வாட்ச் பண்ணுவீங்களா? அதுக்கு என்ன பண்றீங்க? அது ஒன்று சார், இது வந்து 24 மணி நேரமும் நம்ம தொழிலோட கனெக்டில் தானே சார் இருக்கணும். ம். அதில் வந்து நோ டவுட்டு. ம். 24 மணி நேரம் ஆக்டிவாக இருக்கணுமாங்கிறது வேறு விஷயம். ம். பட் நம்ம கனெக்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். தொழில் வேறு, நம்ம வேறு பிரிக்கவே முடியாது. ம். ஃபேமிலி அதே மாதிரி. நம்ம கனெக்டிவிட்டியில் எல்லாத்துக்கூட இருக்கணும். அது அந்த நேரத்தில் வரப்போ அது பண்ணணும். இப்போ பிஸ்னஸுங்கிறப்ப பிஸ்னஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கிறப்ப பிஸ்னஸை பற்றி விஷயங்கள் வந்தால் டெஃபினட்டாக அதை அட்டாக் பண்ணணும். அது வந்து கனெக்டிவிட்டி எப்போவுமே இருக்கணும். இதை விட நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளுடைய வியாபாரம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குங்கிறதுனா வாடிக்கையாளர் சார்ந்திருக்கு. நம்ம வியாபாரம் எதை சார்ந்திருக்குன்னா நம்மளுடைய டீமை சார்ந்திருக்கு, டெக்னாலஜியை தாண்டி இருக்குது. இது எல்லாத்தோடையும் நம்ம ஒரு கனெக்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை வந்து இப்போ எக்ஸாம்பிள் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது 3 விதமாக பிரிக்கலாம் சார். இதை சொல்லுங்க. ஒன்று வந்து என்னோட நான் வச்சுருக்கிற கனெக்டிவிட்டி, செல்ஃப் லவ். இன்னொன்று நான் மற்றவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, அதர்ஸ், வி. மூணாவது ஹவ் ஐ கனெக்டட் வித் ஸ்பிரிச்சுவலி. ஓகே. ஸோ என்னோட செல்ஃப் லவ் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் வந்து என்னை வந்து தகுதியாக வச்சுக்கிறேன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிப்பேன். என்னை வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு நேற்றுக்கு விட பெட்டராக நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் நான் என்ன பண்ணணும். இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண நான் ஒரு தவறு ஒன்று பண்ணியிருந்தேன்னா நானே போய் சாரி சொல்லுவேன். நான் ஒரு சரியாக பண்ணியிருந்தேன் என்னையே நான் தட்டி கொடுத்துப்பேன். இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்னோடய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது மற்றவங்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அவங்க என்ன எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கிறேடா. அந்த கிராட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அந்த கிராட்டிடியூடோட உச்சம்தான் வந்து இந்த லவ் அப்படிங்கிறது உருவாகும். அதோட உச்சம்தான் வந்து லவ்வோட உச்சம்தான். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரியம் வரும். இப்போ கனெக்டிவிட்டி டு ஸ்பிரிச்சுவலோ அல்லது வந்து நேச்சரோ எதுவாக இருந்தாலும் நம்ம அது எந்த அளவுக்கு நம்புகிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அது எப்படி நம்புவோன்னா வி மஸ்ட் சரண்டர். சரணாகதி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும். நம்ம வந்து நம்ம தொழிலில் சரண்டர் ஆகணும், இறைவனோட சரண்டர் ஆகணும், இன்னொருத்தர் மேலே பிரியமாக இருக்கணும், அதில் நம்ம சரண்டர் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். தொழில் மேலே ஒரு நம்பிக்கை வரணும், கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும், நம்ம பழகிறவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையோட மேக்சிமைசேஷன் தான் மிராக்கிள்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து நல்லா நம்ம மேலே பழகிறாரு, ரொம்ப பிரியமாக இருக்கார் அப்படின்னா நம்ம அவங்கள வந்து நம்புகிறோம், அவங்க நம்மளை நம்புகிறாங்க. கடவுள் மேலே நம்ம நிறைய நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும். இதுதான் ஒரு கான்செப்ட் ஆஃப் இது நான் நினைக்கிறேன். இதை எப்படி நான் அடையிறேன் அப்படின்னா, இயல்பாகவே நம்மளுடைய குணாதிசயங்களில் இது இருக்கும், மாறணும். அதுக்கு வேணுங்கிற முயற்சிகளை பண்ணணும், அதுக்கு வேணுங்கிற எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ உடம்பை எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணுங்கிற முயற்சிகளையும் நம்ம பண்ணணும். வாடிக்கையாளர் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சுக்கணும், டீமோட ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கணும், நம்ம ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி எப்படி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம அதுக்குன்னு வேணுங்கிற முயற்சிகளை நம்ம எடுத்தால் தான் டெஃபினட்டாக அது கனெக்டிவிட்டி கரெக்டாக வச்சுக்க முடியும். அது வந்து ஒரு பந்தம், அது ஒரு பந்தம். அந்த பந்தம் வந்து இயல்பாக இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த உடம்பு அல்ல. இதில் நான் நிறைய குருக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு சின்ன விஷயங்கள். நான் சொல்கிறது எதுவுமே இல்லை. நான் இந்த உடம்பு அல்ல. உடம்பு நானாக இருந்ததுன்னா நான் 35 வயசுலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது இப்போ இருக்க முடியாது. அவர் பாட்டுக்கு அவர் வளர்ந்துட்டு தான் இருக்கார். அப்போது என்னோடய கண்ட்ரோலில் இந்த உடம்பு அல்ல.
மனசு என்னோட கண்ட்ரோலில் இருக்கா? அதுவும் இல்லை. நான் ஏதோ ஒரு காலையில் சந்தோஷமாக இருக்கார், சாயந்தரம் ஹாப்பியாக கோவிச்சுக்கிறாரு, நைட்டு வந்து துக்கமாக இருக்கார், எது வேணால் நடக்கலாம். அந்த மனசு வந்து எப்படி வேணால் பண்ணலாம். அப்போ நான் மனசும் இல்லை. இப்போ நான் வந்து என்னோடய எண்ணங்கள் சொல்ல முடியுமா? அவரும் என்னோட கண்ட்ரோல் இல்லை. நீங்கள் பேசிகிட்டு இருந்தவரை ஏதோ சின்ன தாட் வந்தால் அது டைவெர்ட் ஆக தான் செய்யுது. ஸோ 3 நான் இல்லைங்கிற பட்சத்தில் ஊவமாய் அப்படிங்கிற ஒரு கொஷினை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும், ஐ எம் நத்திங். நம்ம வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதனத்தை நோக்கி, இந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ தான் நமக்கு தெரியும், நீங்கள் வேறு, நான் வேறு இல்லை, அதே தான் நீங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற பிரம்மம் தான் நீங்கள். இதுதான் வந்து ஒரு பெரிய பாலிசியாக அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இதை வந்து நான் என்னோடய தொழிலில் பார்க்குறேன். எதுக்காக இருக்கிற நான் வணக்கம்னு சொன்னேன்னா, இது அவங்க நான் 2 பேரும் ஒன்றும் நம்ம வச்சு சேர்த்து வச்சு வணக்கம்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் நான் ஒன்னஸில் பார்க்குறத நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் அதை அடைஞ்சிட்டேன்னா ஐ சே நோ. அதை நோக்கி போகிறீங்க? அதை நோக்கி நான் போகிறதுக்கு எனக்கு முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நிறைய குருமார்கள், அதுக்கு நிறைய எக்ஸசைசஸ்லாம் ட்ராவல் பண்ணி. உங்களுடைய ஆன்மீக குருன்னு யாரை சொல்வீங்க? முதன்மையான ஆன்மீக குருன்னு யாரை சொல்வீங்க? காஞ்சி மகாபெரிவா தான். காஞ்சி மகாபெரிவா. இப்போ ஏதாவது ஒரு மகான்கிட்ட போய் பார்த்துட்டு வரீங்களா? இல்லை, அப்படி நிறைய பேர் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, இப்போ என்னை பொறுத்தவரை குரு அப்படிங்கிறது வந்து யார் நம்ம அறிவை தூண்டுறாங்களோ அவங்க எல்லாமே நமக்கு குரு தான். பொறுத்தளவு எல்லாருக்கிட்டையுமே யாரெல்லாம் என்னை அறிவை தூண்டுறாங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு குரு தான். நான் அவங்ககிட்ட போகிறப்போ ஒரு ஆசீர்வாதம் வாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்மளை யாரெல்லாம் போகிறோமோ, யாருக்கிட்டலாம் நம்ம போகிறோமோ, யாராக வேணால் இருக்கலாம். அது பெரிய மகான்கள், மடாதிபதிகளாக இருக்கட்டும், பேராசிரியர்களாக இருக்கட்டும், நிறைய நண்பர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய நம்ம தாய் தந்தையார், அதுக்கு மேலே குரு கிடையாது. எனக்கு முதல் குரு எடுத்தேன்னா தந்தைன்னே சொல்லுவேன் நான். அவர் தான் என்னோட அறிவை தூண்டினார். அறிவை தூண்டக்கூடிய முதல் சக்தி அவர் தான். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஒரே ஒரு ஸ்தானம் தான். குருங்கிற ஸ்தானத்துக்குள்ளே அத்தனை எல்லாத்தையும் விஸ்வரூப தரிசனம் சொன்னால் எல்லாருமே அதுக்குள்ளே அடங்குறோம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்குள்ளேயே எல்லாருமே வந்துடுவாங்க. நம்ம ஒரே புள்ளியாக அதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை எனர்ஜி நம்ம வாங்கி. ஆமாம், நீங்கள் பாரதியா வித்யாபவனில் நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன். சாயந்தர நேரத்தில் பார்த்தா உங்கள் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இசை ப்ரோக்ராமாக கூட இருக்காது. அது வந்து சங்க இலக்கியத்தில் ஏதோ ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அதில் யாரோ ஒருத்தர் வந்து ஊர் சைட்லேருந்து ஒருத்தர் பேர் தெரியாத பெரிய ஸ்காலராக இருப்பார், அவர் வந்து பேசுவார். அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எப்படி உருவாக்குறீங்க? தமிழ் மேலே எனக்கு ஒரு ஆசை சார். அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து ரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லி தமிழ் 36 வச்சு 10 பாட்டு 8 தொகை 17 கீழ்கணக்கு அதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தோம். இப்போ நாயன்மார்களை வச்சு 64 நாயன்மார்களை வச்சு அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்புறம் சங்க இலக்கியங்களை வச்சு நிறைய பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய தமிழ் சார்ந்து அதெல்லாம் எனக்கு வந்து எப்படின்னா, இந்த உறவு சுரங்கம்னு உலகநாயகி அம்மா இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்டு, கம்பன் கழகத்தோட சப்போர்ட்டு, அப்புறம் திருக்குறள் பேரவையோட சப்போர்ட்டு, அப்புறம் வந்து இனியவன் ஐயாவுடைய அவங்களுடைய சப்போர்ட்டு, இந்த மாதிரி பெரிய அறிஞர்கள்லாம் நம்ம அவங்களோட சேர்ந்து பண்ணுறப்போ அவங்களுடைய நம்மளோட ஒரு தாட்டை கொடுக்குறோம். இப்போ வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ் முற்றம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், நடந்துகிட்ருக்கு. எவ்ரி மந்த்து வந்து இந்த தமிழில் வந்து அறிவை பற்றி எங்கே சொல்லியிருக்கு, அகத்தை பற்றி தமிழ் எங்கெல்லாம் சொல்லியிருக்கு, புறத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்கு, தர்மத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்கு, எப்படி சொல்லியிருக்கு, ஒரு கவர்னன்ஸை பற்றி எப்படிலாம் சொல்லியிருக்கு தமிழில் இருக்குது. இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லாம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தர், இப்போ சுதா சேஷன் அம்மா பேசினாங்க, தமிழில் இருக்கக்கூடிய அந்த பக்தியை பற்றி பேசினாங்க, அடுத்து தமிழில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பண்ணிகிட்டே இருக்குது. இது பவன்ஸோடு கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ரோக்ராம் வரைக்கும் பண்ணியிருப்போம். பெரிய. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்ஸ், பவன்ஸோட சப்போர்ட்ஸ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து க்ரௌடு வரணும் அப்படிங்கிறத விட ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஆகவப்படுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, கார்ப்பரேட் பர்சன்ஸ் வந்து தன்னுடைய தோளை தாண்டி இதெல்லாம் எல்லாரும் செய்யணும்னு சொல்ல வரீங்க இல்லையா? இது வந்து என்னை பொறுத்தளவு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத விட சிட்டிசன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் பார்க்குறேன். அதே சிஎஸ்ஆர் எனக்கு மனசில் படுறது, அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் வந்து கொடுக்கறத வந்து ஷேர் பண்ணிக்க தான். அது எவ்வளோ அழகாக நல்லது பண்ண முடியுமோ பண்ணு. அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்ருக்கேன். இது எல்லாமே இயல்பாக நடக்கணும் சார். நான் நடத்தினேன்னு இல்லை,
நான் இதில் பெருமைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இது இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம், அது நடக்குது அவ்வளோதான். சாதாரணமாக மியூசிக்கல் இது மற்ற பாப்புலரான விஷயங்களுக்கு கூட்டம் வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுடைய இலக்கிய கூட்டங்களுக்கு நல்ல கூட்டம் வரும் நான் பார்த்துருக்கேன். எப்படி கொண்டு வரீங்க? ஜனங்க தேவைகள் இருக்குது. இப்போ காலங்களில் வசந்தம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், கண்ணதாசனோட ப்ரோக்ராம். ஆமாம். அது கிட்டத்தட்ட ஒரு 600 1000 பேர்லாம் சர்வசாதாரணமாக வர்றாங்க. என்னென்னா ஜனங்களுக்கு அது பிடிக்குது. கண்ணதாசனுடைய பழைய பாடல் அவர் வந்து எப்போ எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவருடைய இது அழிய போகிறதில்ல. அவ்வளோ விஷயங்கள் அது இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. அதை கேட்க 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 அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்க, நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. நம்மளோட வேலை வந்து இருக்கிறது நல்ல விஷயங்களை சத்தம் போட்டு சொல்கிறதா வேறு. நல்ல விஷயங்கள் வந்து சத்தம் போட்டு சொல்லப்படணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு சங்கீதத்தில் எப்படி இவ்வளோ ஈடுபாடு இருக்குது? ஏன்னா இவ்வளோ வேலைகளை தாண்டி எப்படி எல்லா கச்சேரியும் வந்து உட்காருறீங்க? நிறைய கச்சேரி உட்காரதில்லை சார். பட் சங்கீதம் எனக்கு பிடிக்கிற காரணம் என்னை வந்து அது வந்து வேற எங்கேயோ கொண்டு போகுது. அது எனக்கு ராகம், தாளம், பல்லவி இது எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம அங்கே போய் உட்காந்தோம்னா நம்மளை வந்து மறக்கடிக்கிட்டு சொல்ல மாட்டேன், நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை உணர முடியுது, நம்ம ஆத்மாவை நம்ம உணர முடியுது. அவங்க வந்து எதுக்காக இருக்கிறவங்க அவங்க தான் அப்படிங்கிறப்ப அவங்க இணைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நம்மளை அந்த ஒரு 1/2 hour 1 hour நம்மளை மறந்து அங்கே உட்கார முடியுது. அது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். அது நம்மளால் நிறைய விஷயங்கள் வந்து தனியாக பண்ண முடியாத விஷயத்தில் இந்த பக்தி மார்க்கத்திலேயும் நம்மளால் ஈஸியாக அதை அடைய முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் மைசூர் பாக்கிட்ட வருவோம். மைசூர் பாகை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? இந்திய மைசூர் பாகை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும். கண்டிப்பாக சார். இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட் இது வரைக்கும் எதுவும் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டாக வரவே இல்லை. இந்தியன். ஸோ அப்பாவோட விஷன் இருந்தது, ஒரு நல்ல உலக அளவில் இதை கொண்டு போகணுன்னு அவருடைய ஆசை. சரி, அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அது காட் கிரேஸ், கஸ்டமர்ஸ் விஷ் டெஃபினட்டாக வரும். இந்த கடைங்கிறது இது ஒரு விதமான ஒரு இந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் உண்டு. பட் ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கிறது இது கொஞ்சம் இன்னும் இதோட வேறு மாதிரி, அது இன்னும் உழைக்கணும், அதுக்கு இன்னும் வேறு மாதிரி சில மெனக்கெடுகள்லாம் உண்டு. அதை எப்படி சமாளிக்கிறீங்க சார்? முதல் பேசிக்காக ஒரு கடையை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். நம்மளே உட்காந்து நம்மளே பார்த்து கடையை நடத்துகிறோம். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு கட்டமைக்கிறோம், ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கிறோம். கட்டமைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது நிறைய வேலைகள் இருக்குதுல. அது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா வரும். ஒரு கடையை நடத்துறதுங்கிறது ஈஸியாக பண்ணிடுற விஷயம். ஒரு நம்மளே உட்காந்து நம்மளே பண்ணுறது நடத்துறது. கட்டமைப்புங்கிறப்போ இது வந்து நிறைய அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் வேணும். அந்த சப்போர்ட்ஸ் மட்டும் ப்ராப்பராக சப்போர்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கடைசி இருக்கிற ஒரே டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்ததுன்னா அந்த கட்டமைப்பு நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது சக்ஸஸ் ஆகிடும். அதுதான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த சிஸ்டம் ட்ரிவன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம டைவர்ட் ஆகிட்டோம்னா, பர்சன் ட்ரிவன் அப்படிங்கிறத தாண்டி சிஸ்டம் ட்ரிவன்கிறதுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். சிஸ்டம்னு நான் மீன் பண்ணுறது ஒரு ஒழுங்கு, ஒரு முறை. அதுக்குள்ளே நம்ம ட்ராவலிங்கை கரெக்டாக வச்சுட்டோம்னா இந்த ப்ராசஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும், ரிசல்ட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது இந்த நேரத்தில் இது இந்த மாதிரி இது இந்த முறையில் நடக்கணும் ஒரு ப்ராசஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த ப்ராசஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டாக போயிடும். கச்சேரி மாதிரி தான். அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும், பட்டுருவாங்க. அங்கே உட்காரப்போ அந்த இமேஜினேஷன்லேயும் அந்த தாட் ப்ராசஸ்லேயும் அவங்க அந்த ப்ராசஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க கை தட்டுவாங்களா பண்ணாங்களா அதெல்லாம் இல்லை. அவங்க அந்த ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும். சில சமயம் உங்களுடைய பிஸ்னஸில் சோதனைகள் வரும்போது எப்படி சமாளிச்சிங்க? அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். இப்போ வந்து திடீர்னு ஒரு 500 கிலோ மைசூர் பாக்கு கேட்பாங்க, திடீர்னு ஒரு ப்ராடக்ட் கேட்பாங்க, திடீர்னு ஒரு இஷ்யூஸ் வரும். இது எல்லாமே அது வந்து கிரைசஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட். இந்த கிரைசஸ் வந்தால் எப்படி பிளான் பி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பிளான் சி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒரு ப்ராசஸில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 96 ஆரம்பிச்சிங்க, 30 வருஷம் ஓடி போச்சு சரியா? நீங்கள் நினச்சது அடைஞ்சிட்டிங்களா? இது ஒரு பிக் கொஸ்டின். நம்மளோட தேவைகள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி ட்ராவல் பண்ண தான் முடியுமே தவிர, அடைஞ்சிட்டோன்னு நான் சொல்லிட்டேன்னா சக்ஸஸ் ப்ளஸ் கிடையாது. அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் நம்ம. அது வந்து கோல் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும், அது எல்லாத்துக்குமே கோல். அதை நோக்கி ட்ராவல் பண்ணியிருக்கோம் எவ்ரி டே டுவர்ட்ஸ் தட் சக்ஸஸ். ஸோ திருப்தியாக இருக்குது, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். திருப்தி அது ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ஹாப்பினஸ், இந்த ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருக்கும். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கிருஷ்ணா. நேச்சுரலி
கிருஷ்ணானாலே ஆனந்தம் தானே. ஆமாம். இப்போ அடுத்தது வேறு ஏதாவது புது வெஞ்சர் பண்ணான்னு நினைக்கிறீங்களா இதை தாண்டி? இல்லைங்க, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ம். இந்த தொழில் தான். ம். இந்த தொழிலில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு இந்த தொழில் தெரிஞ்சது சொல்லப்போனால் ஒரு ஒரு 5% 6% கூட கிடையாது. இது ஒரு அசாத்தியமான உச்சம் இருக்குது. ம். இதை வந்து கன்சிஸ்டன்சியாக ஸ்ட்ராங்காக ம். கொண்டு போகிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ம். அந்த அந்த அந்த- அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு அமையிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நீங்கள் அடிக்கடி டூர் போவீங்களா? டூர் போவோம். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்களோடு இணைஞ்சு போவோம். ம். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன உடனே தோணுது, நம்ம கூட இவ்வளோ வளர்றதுக்கு காரணம் நிறைய நண்பர்கள் முக்கியமாக சொல்லுங்கள். சரி. இப்போ எப்படி நம்மளுடைய ஃபேமிலி, அப்பா அம்மா, ரிலேஷன்ஸு, ஃபேமிலி முக்கியமோ, குழந்தைகள்லாம் முக்கியம், அதே மாதிரி நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நான் வந்து மாதா பிதா குரு தெய்வம், இன்னொன்று நண்பர்களும் சேர்த்திக்கணும்னு சொல்லுவேன். ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப் நண்பர்கள் கூட இன்னும் என் கூட சேர்த்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியா? கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக என் கூடயே இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. அது முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் சென்னைக்கு வந்த உடனே நீங்கள் சொன்ன நல்லி சிட்டியாராக இருக்கட்டும், சரவணன் சார், எனக்கெல்லாம் வந்து அவர் ரொம்ப குரு. நான் வந்து ஒரு இடத்துலையும் பிசுறாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி மகான்கள் என் கூட இருந்தது தான். சரவணன் சார் மாதிரிலாம் ஒரு சொல்லவே முடியாது. ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் சரவணன் சார் அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி 30 40 50 பேர் என் கூட எங்கே இருக்காங்க. இப்போவும் இருக்காங்க. இப்போ இருக்காங்க. சரவணன் முக்கியமான நண்பர் பேரை சொல்லலாமா? நீங்கள் வந்து ரொம்ப மனசு கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது இல்லை, அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? மனசு டிஸ்டர்ப் நிறைய ஆகும். நிறைய பேசுகிறோம். நிறைய பேர் அது வந்து இயல்பாகவே அவங்களும் கலந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதுக்கு ஒரு டீமே வச்சுருக்கோம், பேசுகிறோம். ம். அது ஒரு அழகாக பகிர்ந்துக்கிறோம், ஒவ்வொருத்தரும் நல்லா பகிர்ந்துக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நண்பர்கள் அப்படிங்கிறத விட தே ஆர் த பார்ட் ஆஃப் அவர் லைஃப். சமயத்தில் அவங்கள்ட்ட கிளம்பி வெளியூர் போயிடுவீங்க. நிறைய போவோம், நிறைய டூர் போவோம். நிறைய பிஸ்னஸ் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும், தாட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்குள்ளே அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிப்போம். அது ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கணவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க தொழிலை நல்லா கவனிச்சுட்டு மற்ற அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கவனிக்கணும்னா வீட்டு புடுங்கல் இருக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்கள் மனைவி எப்படி? அது நம்ம எடுத்துக்கிறதுக்கு பொடுங்கலா அல்லது வந்து இது வாழ்த்தாங்கிறத பொறுத்து. அது அவங்க வந்து நம்மளை வந்து கைட் பண்ணுறப்போ எப்போவுமே நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி. அப்படின்னா அது சரியாகாது. அவ்வளவு கரெக்டாலாம் நம்ம இருக்கவே மாட்டோம். ம். அவங்க சொல்கிறதுல வந்து உள்ளக்கூடிய உண்மைகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நிச்சயமாக அது நல்லாயிருக்கும். ம். இது வந்து நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்கங்கிற பார்த்து இருக்குது. நம்ம நல்லா இருக்கணுங்கிறத தவிர அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. என்னோடய டாட்டர்ஸ்க்கும் நான் நல்லா இருக்கணும்னு தெரியும். சில பேர் அதில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அதையும் தாண்டி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது எனக்கு தெரியல. நிம்மதி இல்லாமங்கிறது வேறு வார்த்தை. என்னை பொறுத்தளவு அதுக்குள்ளே போய் நமக்கு என்ன வேணுங்கிறத வந்து நமக்கு சரியாக கம்யூனிகேட் பண்ணாமல் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் தான் ஜாஸ்தி. அவங்க புரியணும் நம்ம என்ன செய்கிறோம். நம்ம புரியணும், அவங்க சொல்கிறது நமக்கு புரியணும். அதில் டிஸ்ஒப்பீனியன்ஸ் வரலாம். அப்போ வந்து அது எது பெஸ்ட்டுங்கிறது நம்ம புரிய வைக்கணும். உங்கள் மனைவி உங்கள்கிட்ட வந்து உங்கள் தொழிலை பற்றியோ அல்லது மற்ற ஆக்டிவிட்டீஸ் பற்றியோ அட்வைஸ் பண்ணுவாங்களா? தேவையான அளவு எங்கெங்கே தேவையோ நான் கேட்டால் சரியான அளவு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை நீங்கள் கேட்பீங்களா? கண்டிப்பாக அதில் ஒரு சந்தேகம். மனைவி மட்டும் இல்லைங்க, யார் சொன்னாலும் கேட்கணும். அது நமக்கு முடியாமல் இருந்ததுன்னா அது நம்ம ஷூலேருந்து பார்த்துட்டு அது அவங்க சொல்கிறதே வந்து நம்ம ஷூலேருந்து பார்த்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம டேக் ஏ கால். உங்கள் பசங்களை பற்றி சொன்னது இல்லைங்க? 2 டாட்டர்ஸுங்க, 2 பேரும் ஃபேண்டாஸ்டிக்காக. பேர் சொல்லுங்கள். ஸ்ருதி அண்ட் ஸ்னேகா. ஸ்ருதி பாம்பேயில் இருக்காங்க, ஸ்னேகா இங்கே இருக்காங்க. 2 பேர் ஸ்னேகா வந்து வெரி டைனமிக். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க என்னோட சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? அவங்க பிரான்ச்சஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. பிரான்ச்சஸ் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எல்லாருமே இது இயல்பாக அமையிறது தான் சார். இன்னொரு டாக்டர் பாம்பேயில் இருக்காங்க, அங்கேருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ அவங்க கூட இருக்காங்க. ஸோ உங்கள் வேலையை எளிதாக்குறாங்க. இன்லாஸ் அவங்க எல்லாமே 2 இன்லாஸும் தேர் சப்போர்ட்டிங் மீ வெரி வெல். உங்கள் நிறைவேறாத ஆசை என்ன? அப்படின்னு ஒன்றும் இல்லை சார். எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அது ஆசையாக இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அது ஆசை இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து வச்சுக்கோங்க, இட்ஸ் கன்வெர்ட் டு ஆசையாயிடும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் எ பியூர் லவ். உங்களுக்கு கோபம் வருமா? அது இயல்பான ஒரு குணம் தானே. அது எவ்வளோ அது வந்து வரும், ஆனால் வராது.
உங்கள் பேர பசங்களோட நீங்கள் ஓய்வு நேரங்களில் ஜாலியாக விளையாடுவீங்களா? ரொம்ப சந்தோஷப்படுவேன். 2 பேத்திங்க தான் எனக்கு. ஆ. தே லவ் மீ லாட், ஐ லவ் ஹர் லாட். எப்போ எல்லாரும் ஒன்றா சந்திப்பீங்க? எப்போல்லாம் சான்ஸ் இருந்தால் அப்போ பூரா இருப்போம். எனி ஆப்பர்ச்சுனிட்டி வி நெவர் மிஸ். அவங்க என்ன படிக்கிறாங்களா அவங்கெல்லாம்? சின்ன குழந்தை, ஒரு குழந்தை வந்து 4 இயர்ஸு, இன்னொரு குழந்தை வந்து 7 இயர்ஸ். நான் உங்களை சந்திக்க வரும்போது உங்கள் வீட்டு அந்த வளைந்த மாடிப்படியில் மேலே பார்த்தா ஏகப்பட்ட விருதுகள் எல்லாம் அப்படியே செவுத்துல பார்த்தா ரொம்ப எனக்கு பிரமிப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 இருக்கும் போல இருக்கு. நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அதுலேயே நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறது எது? எல்லா விருதுகளும் மதிக்கக்கூடிய, ரொம்ப ஆசைப்பட்டு கிடைச்ச விருது தாங்க. எல்லாம் ஆசையாக கொடுத்த விருதுகள் தான். ம். என்னன்னா, கலைமாமணி விருது கிடைச்சது ரொம்ப கவர்மெண்ட் ரெகனைஸ்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே. அதே மாதிரி அப்துல் கலாம் மூலியமா ஒரு விருது வாங்கியிருக்கேன். கலைமாமணி யார் கையில் வாங்குனீங்க? எடப்பாடி ஐயா. சரி அப்துல் கலாம் விருது ஒன்று கொடுத்துருந்த ஒரு சமுதாய ஃபவுண்டேஷன் மூலிமா ஒன்று கொடுத்தாரு. சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு விருதுமே கிட்டத்தட்ட 20 பிஸ்னஸ் ஓரியன்டாக ஒரு 20-25 விருது இருக்கும். ம். சொசைட்டி பண்ணின சர்வீஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 விருதுகள் இருக்கும். ம். இது எல்லாமே வந்து நான் வந்து எந்த விருது வாங்கினாலும் அதை எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன். அப்பா, உன்னோட ரெப்ரசன்டேஷனாக நான் போயிருந்தேன், என்னை ஹானர் பண்ணாங்க, இது உனக்கு சேர்ந்ததுப்பான்னு நடிச்சிடுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு இன்னும் தகுதியானவனா இன்னும் நான் உருவாக்கணும். இது அவர் சொல்லிக் கொடுத்த வித்தையை நான் சொல்லி, அவர் செஞ்சு கொடுத்த முறையில் நம்ம வளர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இஸ் கோஸ் டு அப்பா அண்ட் மை டீம். டீம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அவங்க பண்ணுற உழைப்புனால எனக்கு கிடைக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேலே என்னோடய வாடிக்கையாளர் அவங்க கொடுக்குற பிரசாதமாக தான் நான் வாங்கிக்கிறேன். இந்த விருதுகள் பூராமே அவங்களோட பிரசாதமாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இயல்பாக நான் நடக்கிற விஷயம். அதை அந்தந்த செக்மெண்ட்டுக்கு அதை ஒதுக்கிடுறேன். எனக்குன்னு அதை எடுத்துக்கிறது இல்லை. நம்முடைய இந்த உரையாடல் வந்து ஒரு முடிவுக்கு வருது. பல விஷயங்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. பல விஷயங்களை வந்து அது உங்களுக்கே உரிய பாணியில் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, கலந்துக்கிட்டது. ஒன்றே ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து என்னோடய வாழ்க்கையை எப்படி வச்சுக்கிறேங்கிறது வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை என்னை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இருக்குது. நான் அதை பரிபூர்ணமாக நம்புகிறேன். வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்ல வந்திருக்கு சொல்லியிருக்கேன். இதில் நான் சொன்னதில் வந்து தவறுகள் இருந்தால் மக்கள் என்னை மன்னிச்சிருக்கட்டும்.